பாருமா. அக்கா அம்மா இவனை பாருக்கா. அம்மா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன மன்னிக்க கூடாதம்மா. அம்மா நான் உங்க புள்ள தானம்மா. உங்க புள்ள தப்பு பண்ணா நீ மன்னிக்க மாட்டியாம்மா? அக்கா உன் பையனை பாருக்கா. அம்மா என்கிட்ட பேசுமா. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதம்மா. என் மேலதாம்மா தப்பு. என்ன அடிச்சிருமா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா. என்னால தாய்க்க முடியாதுமா. அம்மா ஏக்கா இப்படி கல்லஞ்சக்காரி மாதிரி உட்கார்ந்திருக்க? பேசுக்கா வேண்டாம். அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா என் முகத்தை பார்க்க பிடிக்கலையாம்மா? அவ்வளவு பெரிய பாவையாயிட்டா? நான் வேணும்னு மறைக்கலம்மா. சின்ன வயசுல இருந்து நான் வாத்தியார் ஆகணும்னு நீங்க சொன்னது என் மனசுல பதிஞ்சிருச்சுமா. உன் ஆசைக்காக தான் நான் படிச்சேன். ஆனா எனக்கு படிப்பு ஏறலையம்மா. வாத்தியார் ஆகணுங்கிற கனவை உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாதனாலதான் பாஸ் ஆயிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அதாம்மா, அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. அத நம்பி இந்த ஒரு இடத்தையும் வித்து வாத்தியாருக்கு படின்னு வந்து நின்ன. அந்த நேரத்துல உங்ககிட்ட எப்படிமா நான் உண்மையை சொல்லுவேன்? நான் வாத்தியார் ஆயிட்டேன்னு ஊருக்குள்ள எம்பிட்டு சந்தோஷமா போய் சொன்னியோ அதை விட பல மடங்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு எத்தனை நாளா தனியா அழுதிருக்க தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா 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 என்ன பாருமா. என்கிட்ட பேசுமா. அக்கா இவ்வளவு கெஞ்சினான்ல, உன் மனசு மாறலையா? பாருக்கா அக்கா பாவம்க்கா அவ. அம்மா அம்மா என்ன பாருமா. அம்மா ஏக்கா இப்படி பண்ற? அவன் மனசுக்கு பிடிச்சவத அவனை ஒதுக்கிட்டான். நீமாக்கா அக்கா கொஞ்சம் இறங்கி வாக்கா. அக்கா இறங்கி வாக்கா. அமுதா என்ன இது? அக்கா உசுரை காப்பாத்திருக்காங்க. உன்கிட்ட வரம் கேட்டு வந்து நிக்கிறேன். உன் அப்பச்சி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரம்மா. அம்மாடி எங்க அக்கா உசுறு உன் கையில தான் இருக்காத்தா. உன் அப்பச்சி ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுக்கிறாருமா. அதுக்கெல்லாம் நீ ஒத்து போயிடாதா அத்தா? அக்கா உன்னை மருமகளாவா பாத்துச்சு. நான் மகளா எங்க வீட்டு குலசாமியா பாத்துச்சேம்மா. எங்க குழந்தாக்க வந்து தெய்வமா பாத்துச்சேம்மா. உன்னை என் குலசாமியா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேப்பா. எங்க அக்கா உசுரை காப்பாத்துப்பா. தயவு செய்து எங்க அக்கா உசுரை காப்பாத்துப்பா. காப்பாத்துப்பா. யாரு இவ? உன் குலத்தை காக்க வந்த குலசாமியா? மூதேவி, இதுக்கே இது வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியல. அவெல்லாம் எங்கேயும் வரமாட்டா. சும்மா இங்க நின்னு டிராமா பண்ணாம வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புங்க. இல்லன்னா மானு கிட்ட போய் பேசிடுவேன். அமுதா என் அக்கா உசுறு உன் கையில தான் அத்தா இருக்கு. வந்துடுத்தா. எங்க வீட்டு பொண்ணுக்கும் இவங்க கூட இனி சேர்ந்து வாழ சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, தாலி கட்டின அவங்களே தாலிய இந்த சபை ஆளுக முன்னாடி கழட்டிட்டா மரியாதையா இருக்கும். அம்புடுதான்.
ஊர் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். ஏன்பா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஊர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். ஏடா நீ என்னடா தப்பு பண்ண? ஊர்க்காரன் 1000 சொல்லுவான், நீ என்னடா அவனு கூட சேர்ந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருக்க? சரிப்பா, ஒண்ணு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. பையனும் தப்பு பண்ணதான் ஒத்துக்கிட்டான். இனி பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? பேசாம அத்து விட்டுருவோம். ஏங்க சின்னஞ்சிருச்சுங்க, இப்பத்தே அதுகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அத்து விடுவே அதுக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன மாப்பிள? அவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பாட்டுல பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்பா தாலி கட்டினவனே தப்ப ஒத்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிட்டு போறேன்னு சொல்றான். நீ என்னடானா இடையில குதிக்கிற? ஐயா, அவங்க 2 பேருக்கும் பெரியவங்க பார்த்து பேசி முடிச்ச கல்யாணம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சு நடந்த கல்யாணம் அது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல உசிரே வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில அம்புட்டு காதல் இருக்குங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு அவங்க காதலை கொண்டு விடாதீங்க. சின்னஞ்சிருச்சுங்க, பாவங்க. ஆத்திரத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என் மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை ஆகாதுங்க ஐயா. இந்த பாரு அமுதா, அம்மாடி, வாழ்க்கையில லட்சியம் கனவு இதை எப்ப வேண்டாலும் அடைஞ்சுக்கலாம். ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை இழந்துட்டு அதுக்கப்புறம் கனவு அடைஞ்சு என்ன பிரயோஜனம் ஆத்தா? இது பாரு, பிடிவாதம் பண்ணாத, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. இது ஓ வாழ்க்கை. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான முடிவு எடுத்து உன் தலையில அமுதா, வேற வேணாப்பா, நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்து உங்க அம்மாவை பாத்துட்டா. இப்போ சிதம்பரம் ஐயா கேக்குற மாதிரி அவங்க மக கழுத்துல இருந்து தாலியை கட்டி இந்த பால்ல போட்டு அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. என்ன சிதம்பரம் ஐயா, உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இல்லையே? முடிவெடுக்கிறதுக்கு தான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இவங்களை தொலைச்சு தலை முழுகிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. பின்னப்பா, தாலியை கட்டி பால்ல போடு. பஞ்சாயத்து எடுத்திருக்க இந்த முடிவுல
எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, திட்டம் போட்டு அம்மாக்கு முடியல ஆட்டுக்குட்டிக்கு முடியலன்னு பொண்ணை கூட்டிட்டு போய் இப்ப மனசு மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களே, படு பாவீங்களா? ஏய், ஏடி என்னடி பேசிட்டு இருக்க? ஏற்கனவே மண்டபத்துல பட்ட அவமானம் பத்தாதுன்னு இப்ப எங்க ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என்னடி வாய மூடிட்டு இருக்க? சொல்லுடி. யாரோட விருப்பத்துக்காகவும் இல்ல நிர்பந்தத்துக்காகவும் நான் இந்த முடிவை எடுக்கல. என் மனசுக்கு சரின்னு பட்டு நானே சுய நினைவோட எடுத்த முடிவுதான். என்னன்னே புரியலையே. மாமா, என்ன மாமா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு சும்மா நிக்கிறீங்க. ஏங்க, என்னங்க நீங்களும் அமைதியா இருக்கீங்க? உங்க அப்பாவும் அமைதியா இருக்காரு, அவளும் வாய மூடிட்டு நிக்கிறா. என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், பேசாம இருக்கீங்க? என்னப்பா இது? இந்த புள்ள எப்படி போகுது? தாலி கட்டிட்டாத அப்புறம் பஞ்சாயத்து. நிறுத்துங்க. எப்போ அவளே 2வது முறையா என் பேச்ச மீறி இப்படி ஒரு முடிவெடுத்தாளோ, இனிமே இவ எனக்கு மகளும் இல்ல, நான் இவளுக்கு அப்பனும் இல்ல. இனிமே என் முகத்திலேயே அவ முழிக்க கூடாது. நான் செத்தா கூட என்ன பார்க்க வரக்கூடாது. இனி எனக்கு இருக்கிறது ஒரே மகதான். இன்னியோட இவள நான் தலை முழுகிடுறேன். இவளை நம்பி உங்களை எல்லாம் இங்க வர வச்சதுக்கு பஞ்சாயத்தாரு என்ன மன்னிச்சிருங்க. புவனா, இந்த ஆரத்திய கீழே கொடு. சரிம்மா. வாமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. அம்மா இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடந்துக்கோடா, அவளை நல்லா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் அப்பச்சி. இந்தாங்க மாமா. இந்தாங்க. என்னதா, இந்த வீடெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உனக்கு என்ன குறை இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுதா. என் மவன் என்ன முரண்டு பண்ணாலும் சொல்லு, சரியா? சித்தப்பா, ஏய் வடிவேலு, எல்லாம் போச்சு. என்னடா என்னாச்சு? கோவமா இருக்க? ஏய் வடிவேலு, அதான் அப்பச்சி கேக்குறாங்கல்ல, என்னாச்சு சொல்ற? எல்லாம் அவளாலதான். யாரு? அதான் அந்த செந்தில் பையன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானே, அவதான். வடிவேலு, 1000 தான் இருந்தாலும் அவவும் அத்தாச்சி. அவ இவன்னு சொல்றது அம்பட்டு நல்லாவா இருக்கு? சித்தி, இதோ நிக்கிறாங்களே, இவங்கள வேணா நான் அத்தாச்சின்னு கூப்பிடலாம். ஏன்னா பழனி என் அண்ணன். ஆனா செந்தில் என் அண்ணன் கிடையாது. ஏண்டா இம்புட்டு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதான்டா நடந்துச்சு? என் ஆத்தாக்கு உடம்பு முடியாம போனது காரணம் அந்த அமுதாதான். அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டாங்களா அவங்க? இன்னைக்குதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அன்னைக்கே என் அம்மா கையாலேயே என்ன அடி வாங்க வச்சுட்டா. அவங்க வாயாலே என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல வச்சுட்டால. இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் சித்தப்பா. அந்த அமுதா அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். போதும், நிறுத்துறீங்களா?
இனி ஒரு வார்த்தை என் அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க அப்படித்தான் சொல்லிட்டேன். எங்க அக்காவை குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னங்க, இனி ஒரு நிமிஷம் இவங்க இங்க நின்னாக அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன மன்னிச்சிருங்க தாச்சி, இனி நான் இந்த வீட்டுக்கு வரல. டேய் வடிவேலு, வடிவேலு, டேய் நில்றா, டேய் டேய். என்னத்தா பாவம் தாவன, கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அப்பச்சி, ஏ உமா, உனக்கு என்ன உங்க அக்கா மேல இம்புட்டு பாசமா? பாசமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க அவனை சீண்டிக்கிட்டே இருக்க ஒரே ஆளு அந்த வடிவேலு தான். வடிவேலும் இப்போ கோச்சுக்கிட்ட இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமுதாக்கு குடைச்சல் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. அவன் நிம்மதியா இருப்பான். இல்ல, அமுதாவையும் அம்மாவையும் நினைச்சுதான் மாமா. அமுதா வாழ்க்கைய நாசமாக்கிட்டோன்னு அம்மா மனசு உடைஞ்சு போய் உடம்பு முடியாம படுத்துருச்சு. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னதும் நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து அமுதா அம்மாவை பார்க்க வந்திருக்கா. இப்ப அவளோட குடும்பத்தையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா. இப்படி இருக்க ரெண்டு பேரையும் காயப்படுத்தி மனசை நோக்கடிச்சிட்டேன்னு எனக்கு மனசை உடஞ்சு போச்சு மாமா. எனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலும் மன்னிப்பே கிடையாது மாமா. மன்னிக்கவும் மாட்டாங்க. புரியுது மாப்பிள்ள. ஆனா இப்படியே இதை நினைச்சு கவலைப்படுறதுனால என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிறேன்? மாற்றத்தை நீ தாண்டா கொண்டு வரணும். எப்படி மாமா? இதுக்கப்புறம் நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. இனிமே நீ உண்மையா இருப்பேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நீ உண்மையானே இருக்குன்னு அவங்க உணர்ன, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யடா. இத பாரு, நீ வாத்தியார் இல்லைங்கிறது தெரிஞ்சா உங்க அம்மா உசுர விட்டுருவாங்கன்னு பயந்து பயந்து உண்மையை மறைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? உங்க அம்மா, அதான் எங்க அக்கா, குத்துக்கலாட்டா இன்னும் உயிரோட தானே உட்காந்துருக்கு. உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கான். மண்டபத்துல அமுதாவோட அப்பச்சி உன்னை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சான்ல, அப்ப ஏத்து பேசாத பொண்ணு இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அவங்க வீட்டையும் ஊர்க்காரங்களையும் ஏத்துக்கிட்டு நீ கட்டின தாலியை கலட்டாம இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள தானே வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப நீயும் உன் பொண்டாட்டி ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. இந்த பார் மாப்பிள்ள, கல்யாணத்து அன்னைக்கு இருந்த மன நிலைமை இப்ப யார்ட்டையும் கிடையாது. ஆனா உங்க அம்மாவையும் அமுதாவையும் காப்பில கரைக்கிற கற்பட்டின்னு நினைச்சிடாத. உடனே கரைஞ்சு போறதுக்கு கல்லுடா, கருங்கல்லு. கரைப்பார் கரைஞ்சா கல்லும் கரைன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? காலம் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு மாத்து மாப்ள. கண்டிப்பா ரெண்டு பேரும் மன்னிச்சு உன்னை ஏத்துப்பாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏத்துப்பாங்கடா, அதுக்கு நீ இப்படி இருக்க கூடாது. வேற எப்படி இருக்கணும் மாமா? இந்த பாரு, முதல்ல நீ செஞ்ச தப்ப மனசுல நினைச்சிட்டு புளிஞ்சிட்டு இருக்க கூடாது. முதல்ல உன் பொண்டாட்டிட்டே அம்மாட்டையும் மன்னிப்பு கேளு. கால்ல விழுந்து புரண்டு அழுடா. அவங்கதான் நான் வந்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாங்களே மாமா. அடாடாடா, லவ் பண்றப்ப அந்த பொண்ணு வேணானப்ப விட்டு ஒதுங்கிட்டியா? பின்னாடியே சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி போனில்ல, அவ சம்மதம் சொல்ற வரைக்கும் விரட்டி இல்ல. சின்ன வயசுல உங்க அம்மா கோவமா இருக்கும்போது சிரிச்சு சிரிச்சு பேசி அவங்கள சமாதானப்படுத்தினீல, அந்த மாதிரி அவங்க என்னதான் ஒதுங்கினாலும் தேடி தேடி போய் பேசுடா. வந்து இப்போ உன் மனசு குளிர்ந்து போயிருக்குமே. இம்புட்டு நாள் உன்கிட்ட எனக்குன்னு நான் ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? உன்கிட்ட எனக்குன்னு நான் கேட்ட ஆசைப்பட்ட ஒரே விஷயம், எனக்கு வரப்போறவ வாத்தியாரா இருக்கணும்னு தானே. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. என்னோட அம்மா, என் படிப்பு எதுவுமே இல்ல. சரி, அதுதான் எனக்கு கிடைக்கல. எனக்கு
வரப்போறவங்களாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாத்தியாரா வரணும் தானே ஆசைப்பட்டேன். அந்த ஆசையையும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டல நீ. என் வாழ்க்கைய எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுட்டு போற மாதிரி பண்ணிட்டல. இதுக்குதான் நீ ஆசைப்பட்டியா? பாரு, நல்ல ஆசை தீர நான் கஷ்டப்படுறத அவமானப்படுறதெல்லாம் பாரு. வாழ்க்கை முழுக்க நான் அவமானப்பட்டுட்டே வாழணும்னு தான் என் தலையில எழுதிருக்கா. அப்படிதான் வாழணும்னா எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் என்ன படைச்ச? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகணும்? சொல்லு, பதில் சொல்லு. என் வாழ்க்கையை எப்படி ஆக்குன நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். சார் நிறுத்துங்க சார். எங்களை எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உண்மையா தப்பு பண்ணவன் அவனை விட்டுட்டு அப்புறம் நீ எங்களை எப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கேக்குறா மாப்ள. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? கமிஷனர் பேசவா? கமிஷனர் என்ன போன் கண்ணா? கமிஷனர் பேசவா? ஏய், என்னைய உள்ள சத்தம்? மேடம், இவங்களுக்கு பின்னாடி யாரோ முக்கியமான பெரிய ஆளுங்க இருக்காங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானா மேடம்? ஓ, அப்படியே சொல்றாங்க. ஆமா மேடம். யார் அந்த ஆள்னு கொஞ்சம் விசாரிப்போம். நான் வரேன், இரு. இன்ஸ்பெக்டர் போட்டு கொடுக்கலையா? இருங்க, எல்லாத்துக்கும் இருக்கு. உங்களை நான் வெளியே போன வச்சுக்கிறேன். இருக்கு. அங்க பாரு யார் வருதுன்னு. மேடம், வேணா. யார் அந்த பெரிய ஆளு? ரங்கநாத்ல என் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் ரைட்டரா இருக்கான். வேணா ஒட்டிக்கிற ஒடியில பெரிய ஆளு சொல்லுவியா? யார் பெரிய ஆளு? யார் பெரிய ஆளு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின வாயை உடைச்சிடுவேன். என்னடா உனக்கு என்ன? ஓரா பேசுவியா? சொல்லு. ஓரா பேசுவியா? வாயை திறந்தா மறுபடியும் உரிச்சிருவேன். வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு எல்லாம் வேணும். எங்க குடும்பத்தையே ஜெயில உட்கார வச்சுட்டியேடி. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. மாப்பிள அங்க இருக்காங்க மாப்பிள. வா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா என்னாச்சு? அக்கா அக்கா பேசுக்கா. எதுக்கு அவனை கூட்டி வந்தாங்க? என்ன நடந்தது? யோ சொல்லுக்கா. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அம்மா, யாரு கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறதா நீங்க? ஏக்கா இப்படி பண்ற? எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்தாங்க? ஐயோ. ஏய் போனா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க. கேக்குறல்ல? ஏய் பரம்பு, பேசு, ஏதாவது பேசு. பேசி தொலை. எதுக்காக உங்களை கூட்டு வந்தாங்க சொல்லுங்க. அவ்வளவு ரோசமா உங்களுக்கு? இந்த ரோசத்துக்கு ஒண்ணு குறைச்ச கிடையாது. டேய் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. வா இன்ஸ்பெக்டர் பேசலாம். வா. மேடம் மேடம், இவங்க எது தப்பு பண்ணல மேடம். அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறதுலாம் இருக்கட்டும். நீ யாரு? மேடம், என் பேரு செந்தில். நீதான் அந்த செந்திலா? அவனை உன்னை தேடிதான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ வரணும் தான் இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். இவன் தான் உன் மாமனா? போய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் தான் இந்த கேஸோட A1. யோ ஏட்டர், இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ள போடு. மேடம், எங்க உள்ள போட சொல்றீங்க? நாங்க அவங்க அப்படியே இருந்தா எங்களை உள்ள தள்ள சொல்றீங்க. இல்ல சார், என்ன பண்ணோம்? உள்ள போடு. இதுல என்ன தப்பு கிடையாது. போயா. போ போங்க. கூட்டிட்டு போங்க. நல்லா கூட்டி வந்தீங்க. என்ன பிரச்சனை சார்? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க சார். சார் உள்ள போ. திருப்பி வந்தாங்க பாரு. போயா. மேடம், மேடம் என்ன மேடம்? அவங்கள வெளியே கொண்டு வரணும். நாங்க வந்தா நீங்க உள்ள தள்ளுறீங்க. மேடம், ப்ளீஸ் மேடம். கத்தாதீங்க. இப்பதான் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. மறுபடியும் அடிக்க போறாங்க. பாத்தியா மாப்ள? எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்கன்னு? நல்லா அடி வாங்கட்டும்னு வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் நம்ம மேல பாசமே கிடையாதுடா.
இவங்க அக்காவும் அம்மாவும் மாட்டாம நம்ம மட்டும் மாட்டிருந்தோம்னா இந்த பக்கம் வந்திருக்கே மாட்டாங்க. ஏன்னா ஃப்ராட் பெழுக. டேய், வாடா. ஒண்ணுருவேன். என்ன மிரட்டுற? மேடம். போதுமாடா? போதுமா உனக்கு? இப்போ உனக்கு நிம்மதியாடா? உன்னை தலை மேல தூக்கி வச்சு ஆடுனதுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு எல்லாரையும். போதுமாமா உனக்கு? பாத்தியா உன் புள்ள செஞ்ச வேலைய? வாத்தி பையன் தலை மேல தூக்கி வச்சு ஆடுனியே. இதுதான் நமக்கு நிலைமை. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல இவனால. நான் தான் பாதிக்கப்பட்ட பொண்ணு. நானே சொல்றேனே அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு. ஏமா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு விட முடியாது. கிளம்ப. அது எப்படி மேடம்? சம்பந்தப்பட்ட நானே சொல்றேன். நீங்க வேற யாரோ கொடுத்த புகாரை எடுத்துக்கிட்டா என்ன மேடம் செய்யறது? இந்த நியாயம் எல்லாம் என்கிட்ட பேசாத. எதா இருந்தாலும் ஜட்ஜி கிட்ட பேசிக்கோ. இப்ப கிளம்பு. அமுதா, நீ கிளம்பாத்தா. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். எங்களுக்காக நீ ஏமா? நீ கிளம்புமா, கிளம்பு. தப்பு பண்ணது நாங்க, அதுக்கான தண்டனையை நாங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அம்மா எழுந்துருமா. ஐயா, நான் சொல்றது எழுந்துருப்பா. எழுந்துருமா. எந்திரிமா. சொன்னா கேளு. எழுந்துரு. யார் நீ? எதுக்கு என் கால விழுற? என் புருஷன் மாமியாருன்னு மொத்த குடும்பத்தையும் போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்காங்க ஐயா. நான் எம்பிட்டு சொன்னாலும் விட மாட்டா. அவளை விட சொல்லுங்க ஐயா. அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. யார் இந்த பொண்ணு? என்ன பிரச்சனை? அங்க நிக்கிறான் பாருங்க. அவன் பள்ளத்தூர் ஸ்கூல்ல கிளார்க்கா இருக்கான். ஆனா ஊர் முழுக்க தன்னை ஒரு வாத்தியார்னு சொல்லி ஏமாத்திருக்கான். அதே பொய்ய சொல்லி கட்டிக்க போற இந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். மொத்த குடும்பமும் இதுக்கு உடந்த சார். இல்ல சார், இதுல எதுவுமே உண்மை இல்ல சார். இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கல்யாணம் என் முழு சம்மதத்தோட தான் நடந்துச்சு. என் தங்கச்சி ஏதோ இவ மேல கோவத்துல புகார் கொடுத்துட்டா. இவளை விட சொல்லுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். பையனுடைய அம்மாவே நாங்க தான் இதை பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு எப்ப பாரு இதே மாதிரி பேசுது சார். அவ ஏதோ கோவத்துல சொல்றாங்க சார். உண்மையாவே அவ மேல எந்த தப்புமே இல்ல. என்னதான் நீயே உன்னை ஏமாத்துறதுக்கு அனுமதிச்சாலும் சட்டம் அதை அனுமதிக்காது. ஒரு பொண்ணை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்றது சட்டப்படி கிரிமினல் குற்றம். அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுதான்